Hi students, welcome to IKIS Academy. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா SIPC-க்கான ஒரு கம்பேக் செஷன். ஓகே, ஸோ SI பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில இருந்து 10 கேள்வி கேட்பாங்க. பிசி பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில இருந்து 9 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. அந்த 10 கேள்வி 9 கேள்வி என்ன மாதிரி கேட்பாங்க, அந்த கேள்வியெல்லாம் நம்ம கரெக்டா அடிக்கணும்னா என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ என்னென்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணா நம்மளால அதை கரெக்டா அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். எஸ்ல கேட்க போற 10 ஹிஸ்ட்ரி கேள்வி ஆகட்டும், பிசில கேட்க போற 9 ஹிஸ்ட்ரி கேள்வி ஆகட்டும், எப்படி ஹிஸ்ட்ரில இருந்து கேள்வி கேட்டாலும் ஈஸியா அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபுல்லா அடிக்கணும். அதை அந்த வீடியோ சொல்லி கொடுத்துறேன். தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை சொல்லுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐ ஆகட்டும் பிசிக்கான மைக்ரோ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் இது வந்து எஸ்ஐ மட்டும் சேர்ந்தா, இது வந்து பிசி மட்டும் சேர்ந்தா, அது எஸ்ஐ பிசி சேர்ந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு, ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் சேர்த்து, ஆஃப்லைன் டெஸ்ட்டுக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் டெஸ்ட் சேர்த்து உங்களுக்கு பிசிக்கல் வேணும்னா ஃபீஸ் 10,000, பிசிக்கலோட வேணும்னா ஃபீஸ் வந்து 12,000. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்ஐ பிசி எப்படி சேர்ந்தாலும் இதான் ஃபீஸ். இதை பே பண்ணிட்டு நீங்க ஒன்னா கூட அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு வச்சீங்கன்னா 7708 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி டீடைல் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஓகே. நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கோம்னா மாடல் கொஸ்டின் தான். ஓகேவா? மாடல் கொஸ்டின் நம்ம டிஎன்எஸ் வெப்சைட்ல இருக்கும். அதுதான் ஹிஸ்டரியில 10 கேள்வி கேட்டிருக்காங்க. இது எஸ்ஐக்கு கொடுத்த மாடல் கொஸ்டின். இதை நான் ஃபுல்லா என்னென்ன கேட்டிருக்காங்க, இதை அடிக்கிறோம் நம்ம எப்படி படிச்சிருந்துருக்கணும் எல்லாமே நான் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? கொஸ்டின் தமிழையும் காட்டுறேன், இங்கிலீஷையும் காட்டுறேன், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்ப முதல் உலக போர் 1914 ஆரம்பிக்கப்பட்டு 1918 முடிவுற்றதுன்றாங்க. இரண்டாம் உலக போர் 1939 ஆரம்பிக்கப்பட்டு 1945 முடிவுற்றதுன்னு கேட்கறாங்க. மேற்கண்ட கூட்டுகள் எது சரி அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இது அப்படியே இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா, the first world war started in 1914 and ended in 1918. The second world war started in 1930 and ended in 1945. Which of the above statements is true அப்படின்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா முதல் உலக போர் அப்படிங்கிறது 1914 ஆரம்பிச்சு 1918 தான் முடிஞ்சு. ரெண்டாவது வேர்ல்டு வார் அப்படிங்கிறது 1939 ஆரம்பிச்சு 1945 முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு வேர்ல்டு வார்ல செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க போற வேர்ல்டு வார். ஏன்னா இந்த வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கப்பதான் உலகத்திலே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் அடிச்சிருக்கணும்னா நீங்க 10th ஹிஸ்டரியில முதல் 4 லெசன் அதை படிச்சாலே உங்களால அடிக்க முடியும். அப்ப 10th ஹிஸ்டரியில முதல் 4 லெசன் இருக்கு பாத்தீங்களா, இது நார்மலா ஒரு டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சிலபஸ்ல இந்த வேர்ல்டு ஹிஸ்டரி அப்படிங்கிறது இருக்காது. ஆனா எஸ்ஐபிசி படிக்கிறவங்க ஸ்கூல் புக்கை படிச்சாகணும். ஸ்கூல் புக்ல தான் கேள்வி கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப இது ரொம்ப ஈஸியான கேள்விதான். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நடந்தது, செகண்ட் வேர்ல்டு வார்ல நடந்ததெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பா தெரியணும். ஓகேவா? இந்த செகண்ட் வேர்ல்டு வார் ரொம்ப முக்கியம் சொல்ல உங்களுக்கு தெரியும். ஜப்பான்ல குண்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஹிரோஷிமா நாகசாகி 2 இடம், அதெல்லாம் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட்ல தான். ஓகே, இந்த 2 வேர்ல்டு வார் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த 10th ஹிஸ்டரியில முதல் 4 லெசன் தான், அது கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும். அல்லது கண்டிப்பா கேள்வி கேட்கறாங்க. ஓகே, சோ இந்த விஷயம் பார்த்துக்கோங்க. வேர்ல்டு ஹிஸ்டரி படிக்கிறது இங்க அவசியம் எஸ்ஐபிசி பொறுத்த வரைக்கும். அப்படியே 2வது கொஸ்டின் போறேங்க. 19ஆம் நூற்றாண்டுல சமூக மற்றும் மத சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் அதை தோல்வியடைதல் கொடுத்துக்கின்றாங்க. இதுவுமே 10th ஹிஸ்டரியில கவர் ஆகக்கூடியதான். அந்த 5வது லெசனுக்கு அப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த மாற்றங்கள் இருந்தது. ஓகேவா? சரி, அப்படியே ஒன்னொன்னா பார்த்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இயக்கங்கள் இந்த பக்கம் தோற்றுவித்தவர்கள் அதை மேட்ச் பண்ண சொல்றாங்க. அப்படியே ஒன்னொன்னா பார்த்துடலாம். பிரம்ம சமாஜம் எப்ப தோற்றுவித்திருப்பாங்கன்னா 1828ல. பிரம்ம சமாஜம் எப்ப தோற்றுவித்திருப்பாங்க? 1828ல. இது வந்து 1828ல தோற்றுவித்திருப்பாங்க. எங்கன்னா கொல்கத்தால. யார் தோற்றுவித்திருப்பாங்க சார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் எப்ப? 1828ல. கொல்கத்தால யாரு? ராஜாராம் மோகன் ராய். அப்ப ஒரு இயக்கம் அப்படின்னா அது எந்த வருஷம், எந்த இடம், யார் தோற்றுவித்தா, எல்லாமே உங்களுக்கு படிச்சிருக்கணும். இப்ப இதுல இப்படி மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. மேலும் வரப்போற எக்ஸாம்ஸ்ல வருஷங்கள் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க, ஒரு விஷயம் எடுத்துக்கிறீங்கன்னா அது எப்படி கேட்டாலும் அடிக்கணும். எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் அடிக்கணும். அந்த ஐடியா வந்து இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, செகண்ட். இப்ப ஆரிய சமாஜம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1875ல. ஓகேவா? 1875ல இதை கொண்டு வந்தவரு சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம் 1875ல சுவாமி தயானந்த சரஸ்வதி. அப்படியே ராமகிருஷ்ண இயக்கத்துக்கு போனீங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கம் 1897. ராமகிருஷ்ண இயக்கம் 1897. இது யாருன்னா சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண இயக்கம் 1897 சுவாமி விவேகானந்தர். பிரம்மஞான சபை வந்து பாத்தீங்கன்னா பிளவட்ஸ்கி ஆல்காட் 2 பேரு. வருஷம் 1882ல இப்போதைக்கு சென்னை என்ன, முன்னாடி மெட்ராஸ் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு அருகில் உள்ள அடையாறுல தான் இந்த பிரம்மஞான சபை அப்படிங்கிறத பிளவட்ஸ்கி ஆல்காட் அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே,
அப்ப இந்த மாதிரி இயக்கங்கள் ஆரம்பிச்சவங்க படிக்கிறப்ப அதை மட்டும் படிக்க கூடாது, எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் கத்துக்கணும். அப்பதான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கவனி, வேலூர் கழகம். இந்த வேலூர் கழகம் அப்படிங்கிறப்ப 1806 ஈஸி தான். ஒரு சில பேருக்கு இந்த பெருங்கிளர்ச்சி வருதுல 1857 கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெரும் கிளர்ச்சி தான் 1857. ஓகேவா, பெரும் கிளர்ச்சி தான் 1857. அதாவது பெரும் புரட்சின்னு சொல்லுவாங்க, சிப்பாய் கிளர்ச்சி அப்படின்னா சொல்லுவாங்க. சிப்பாய் கிளர்ச்சி, சிப்பாய் கழகம், பெரும் புரட்சி 1857. ஓகே, வேலூர் கழகம், வேலூர் புரட்சிங்கிறது 1806. இந்த வேலூர் கழகம் 1806 அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப வருஷம் கேட்டிருக்காங்க மாடல் கொஸ்டின்ல, மேபி டேட்டோட கேட்டா நமக்கு தெரியும். சோ டேட் 1806 ஜூலை 10. 1806 ஜூலை 10 வேலூர் கழகம், வேலூர் புரட்சி 1806. பெருங்கழகம் ஓகேவா, பெரும் புரட்சி, சிப்பாய் கிளர்ச்சி அப்படிங்கிறது 1857. ஓகே, சோ இந்த ரெண்டு விஷயங்களுக்கு கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா நீங்க இதெல்லாம் படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்பங்க? 1942. ஓகே, 1957ங்கிறது சிப்பாய் கிளர்ச்சி பார்த்தோம். 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சது. 1947 சுதந்திரம் கிடைச்சது. 1942 தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்பதான் காந்தி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்ட்டு. செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க, ஆன்சர் காந்தி. எப்ப சொல்லியிருப்பாருன்னா இந்த 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான் சொல்லியிருப்பாரு. ஓகே, இத வந்து ஏன் அப்ப சொல்றாரு அப்படின்னா, ஜப்பான் ஆகட்டும், சேம் டைம் ஹிட்லர் ஆகட்டும், ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அடிச்சு துவச்சிட்டு இருப்பாங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல. ஓகேவா, ரெண்டு பேருமே செகண்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. பிரிட்டிஷ் போக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போயிடும். வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் எப்ப நடந்தது? 1930 1945. அந்த டைம்ல பிரிட்டிஷ் அடிச்சுட்டு இருக்கப்ப பிரிட்டிஷ் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? அப்படி நம்ம இப்ப பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷ்குள்ள இந்தியா இருக்கும். அப்ப பிரிட்டிஷ வந்து அவங்க கைப்பற்றினாங்கன்னா இந்தியாவே கைப்பற்றுற மாதிரி. ஓகே, அப்ப பிரிட்டிஷ் இருக்கிறதுனால நமக்கு இந்த பிரச்சனை. அவனை அடிச்சு குறைச்சு விட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. அதனாலதான் செய்யற செத்து மொழின்னு உச்சகட்ட ஒரு இதுக்கு வந்து காந்தி போவார். காந்தி நார்மலா அகிம்சாவாதி, அமைதியா இருக்கிறவரு. ஆனா 1942 வெள்ளையனே வெளியேறப்ப அப்படி போஸ்ட் அவுட் ஆவார். ஓகே, அதுக்கான காரணம் 1920 ஒத்துழையாமை இயக்கம் தான் காந்தி பண்ண ஃபர்ஸ்ட் சம்பவம். அப்ப காந்தி மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், பெரிய சப்போர்ட் இருக்கும் இந்தியா ஃபுல்லா. அப்புறமா 1922 அந்த சௌரி சௌரா அப்பெல்லாம் இது பண்ணி ஒத்துழைமை இயக்கத்தை கைவிட்டுருவாரு. திரும்ப 1930 உப்பு சத்தியாகிரகம் பண்றப்ப கொஞ்சம் சப்போர்ட் குறையும், இருந்தாலும் மக்கள் நம்புவாங்க, திரும்ப அதுவும் இதாயிரும். அப்ப 1942 காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பண்றப்ப மக்கள் செய்யணும் அந்த அளவுக்கு சப்போர்ட்டும் இருக்காது. ஸோ சப்போர்ட்டும் இல்ல, அவங்க அமைச்சே ஆகணுங்கிறப்ப அகிம்சாவாதியா அந்த காந்தி கொஞ்சம் அப்படியே வெகு எழுவார். ஓகே, ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்பன்னு கேட்டாங்கன்னா 1940 நமக்கு தெரியும். அப்போ ஒரு விஷயங்கள் படிக்கிறப்பையும் அதோட பேக்ரவுண்டை நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் உன்னத 8 வழி கொள்கை யாரால் போதிக்கப்படுது? இது வந்து புத்தர். இது வந்து புத்தர் ஆன்சர். இது வந்து ஆன்சர் புத்தர். அப்படியே தமிழே பார்த்துட்டு இருக்கோமா, இங்கிலீஷ் பார்க்கலையா? ரைட், இது பார்த்துக்கோங்க. வேலூர் ரிவோல்ட் வந்து 1806, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942. நோபல் எயிட் ஃபோல்ட் பாத் இஸ் ஸ்டார்ட் பை புத்தா. ஆப்ஷன் ஏ புத்தா. ஓகேவா, ரைட். அடுத்த கேள்வி, டெல்லியில் உள்ள செங்கோட்டை யாரால் கட்டப்படுதுன்னு கேட்கறாங்க. இது ஆக்சுவலா முகலாயர்கள். டெல்லியில் உள்ள செங்கோட்டை யாரால் கட்டப்படுது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஷாஜகான். ஓகேவா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஷாஜகான். Who built Red Fort at New Delhi? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஷாஜகான். ஓகே, முகலாயர்கள் பத்தி உங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஆக்சுவலா ஷாஜகானை பத்தி சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஜஹாங்கீருக்கு அப்புறமா குர்ரம் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு இளவரசர் ஆட்சியை பிடிப்பாரு. அவர் தான் கொஞ்ச நாள் கழிச்சு ஷாஜகான் அப்படிங்கிற பேரை மாத்திக்குவார். ஷாஜகானோட உண்மையான பேர் என்ன கேட்டாங்கன்னா குர்ரம். இவர் யாருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர்? ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர். இவர் தெரிஞ்ச ஒரு 31 வருஷம் ஆட்சியில் இருந்திருப்பாரு. ஓகேவா, வருஷம் பார்த்துக்கோங்க, 1627 இருந்து 1658 வரைக்கும். 1627 இருந்து 1658 வரைக்கும் 31 வருஷங்கள் யார் ஆட்சியில் இருப்பார்? ஷாஜகான் அப்படின்னு ஆட்சியில் இருப்பார். ஓகேவா, இவரோட ஆட்சியில தான் முகலாயர்களோட புகழ் வந்து உச்சத்துக்கு போகும். ஓகேவா, புகழ் வந்து உச்சத்துக்கு போகும். 1632 ஓகேவா, அகமது நகர் அப்படிங்கிற இடத்துக்கு படையெடுப்பாரு. யாரு? ஷாஜகான். அகமது நகர் படையெடுத்து அந்த படையெடுத்து வெற்றி பெற்று அகமது நகர் இணைச்சுக்குவார் தன்னோட ஆட்சி பகுதியோட. யாரு? ஷாஜகான். ஓகே, ஆட்சிக்கு வந்து ஒரு 5 வருஷத்துல இவரோட ஆட்சியில புகழ் வந்து உச்சிக்கு போகும். முகலாயர்களோட புகழ் வந்து உச்சத்துக்கு போகும். ஷாஜகானுக்கு 4 பசங்க இருப்பாங்க. ஓகே, இந்த 4 பசங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து தாரா, அப்புறம் சூஜா, அப்புறம் முராத். 4வது நம்பர் தான் யாருன்னா அவுரங்கசீப்.
4வது நம்பர் தான் யாருன்னா அவுரங்கசீப். இந்த அவுரங்கசீப் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேரையுமே கொன்னுட்டு ஆட்சியை பிடிச்சிருவாரு. தன்னோட அப்பா ஷாஜகானையும் சிறையில வச்சிருவாரு. ஓகேவா? ஷாஜகான் கடைசி 8 வருஷம் இறக்குறதுக்கு கடைசி 8 வருஷம் வந்து சிறையில தான் இருந்திருப்பாரு. ஓகேவா? எந்த சிறைனா ஆக்ரா கோட்டையில ஷாபர்ஜ் அரண்மனையில அதுல வந்து சிறை கைதியா இருப்பாரு. யாரு? ஷாஜகான். முகலாயர்கள் படிச்சுக்கோங்கப்பா. இப்ப இந்த முகலாயர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்னென்னலாம் கேட்பாங்க எல்லாமே நம்ம யோசிக்கணும். ஓகே, முகலாயர்கள் பொறுத்த வரைக்கும் 7th புக் 11th புக்ல தரோம் ஹிஸ்டரியில படிச்சிருந்தேன். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் யாரும் கட்டப்படுது? இந்த கொஸ்டின் படிக்கிறதுனா சோழர்கள் அடிச்சிடலாம். ஏன்னா திருச்சி தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் சோழர்கள் தான் இருந்தாங்க. சேரர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் மேற்கு பக்கம் கேரளா, அப்படியே பாண்டியர்கள் மதுரை அதோட சுற்று வட்டாரம். அப்படி பாக்குறப்ப தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் யாரால கட்டப்பட்டிருக்கும்? சோழ அரசர்களால் தான் கட்டப்பட்டிருக்கும். ஓகே, கட்டினவர் பேரு ராஜராஜ சோழன், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். திருச்சியில கல்லணையை கட்டினது கரிகால சோழன். திருச்சி தஞ்சாவூர்ல ஏதாவது ஒரு ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம் இருக்குன்னா அது கண்டிப்பா யாரால தான் கட்டப்பட்டிருக்கும்? சோழர்களால் தான் கட்டப்பட்டிருக்கும். அடுத்து, இந்திய எதிர்ப்பு பெரும்போராட்டத்தை முன்னிலை நடத்தியவர். இந்த கொஸ்டின் ஆக்சுவலா ஆப்ஷன் ஈஸி. ஹிந்தி கொண்டு வந்தது காங்கிரஸ். ஓகே, அது உங்களுக்கு தெரியும். இனிஷியல் ஸ்டேஜ்ல காமராஜர் காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் வந்து ஹிந்தி வேணும்னு சொல்லல, இந்திய லிட்டில் பிட் கொஞ்சம் எதிர்த்துருப்பாரு. ஆனா ஆக்ரோஷமான எதிர்த்திருப்பாருன்னா கிடையாது, வரமாட்டாரு. மற்றபடி சுப்பிரமணியம் வஉசினா ஹிந்தி இதுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்ப கண்டிப்பா ஈவேரா பெரியார் அவர்கள் தான் இந்திய எதிர்ப்பு போனாலே அவர் தான். ஓகே, அப்படிங்கிறப்ப இந்திய எதிர்ப்பு பெரும்பாடம் வந்து நடத்தின யாரு? ஈவேரா பெரியார் அவர்கள் தான். 1937 வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியை தோக்கடிச்சுட்டு நம்ம இவரு ராஜாஜி வந்து ஆட்சியை பிடிப்பாரு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் முதல் ஆட்சியை பிடிச்சது 1937ல. 39 வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்திருப்பாரு. அப்பயே ஒரு வாட்டி இந்திய கொண்டு வர முயற்சி இருந்திருப்பாரு, கொண்டு வர முடியாது. ஓகேவா? அப்ப போராட்டம் நடந்திருக்கும். திரும்ப 1952ல ஃபர்ஸ்ட் முதல் பொது தேர்தல் நடக்கும், இந்தியாவில ஆகட்டும் தமிழ்நாட்டிலே ஆகட்டும். ஏன்னா அப்பெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிதான் இருந்தது. அப்ப தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சது காங்கிரஸ், எதிர்கட்சியா கம்யூனிஸ்ட் வந்திருப்பாங்க. அப்ப ராஜாஜி தான் சிஎம். திரும்ப 1952ல குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர முயற்சிப்பாரு. யாரு? ராஜாஜி. பெரியார்லாம் வேற லெவல்ல போராட்டம் நடத்தி திரும்ப 1954ல ஆட்சி போயிடும். திரும்ப காமராஜர் ஆட்சியை பிடிப்பாரு. இப்படிதான் காமராஜர் சிஎம் ஆயிருப்பாரு. திரும்ப 1957 எலெக்ஷன்ல காமராஜர் வின் பண்ணிருப்பாரு. 1962 எலெக்ஷன்ல காமராஜர் வின் பண்ணிருப்பாரு. 1963ல கே திட்டம், ஓகேவா, அந்த கே பிளான் அப்படின்ற பேர்ல சிஎம் பதவியை வந்து உதவி தள்ளிட்டு காமராஜர் நாடு ஃபுல்லா போயிடுவாரு, காங்கிரஸ் கட்சியை வந்து பரப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். திரும்ப 1965ல ஒரு வாட்டி இந்தியா கொண்டு வர முயற்சிப்பாங்க. அப்போ ஒரு வாட்டி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். அப்ப பக்தவச்சலம் தான் சிஎம் இருப்பாரு. காமராஜர் வந்து 1960ல பேர் வரல, அப்ப வந்து பக்தவச்சலம் சிஎம் இருந்திருப்பாரு 1967 வரைக்கும். 67ல ஆட்சியை முடிச்சிருவாங்க டிஎம்கே, அண்ணா முதல்வர். 1949ல இருந்து கட்சி ஆரம்பிச்ச திமுக 18 வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிப்பாங்க 1967ல. ஓகே, ஒரு விஷயம் பாக்குறப்ப அதை பத்தின நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை ஏற்பாடு செய்து முன்னிட்டு வாழ்க்கை நடத்துறது எல்லாருமே தெரியும். நம்ம ராஜாஜி இப்பதான் அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம். உப்பு சத்தியாகிரகம் வருஷம் உங்களுக்கு தெரியும், 1930, 1930. உலக புகழ் பெற்ற மோனலிசா ஓவியத்தை வரைஞ்சது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, லியோனார்டோ டா வின்சி. ஓகே, இப்படிதான் ஹிஸ்டரி இருக்குது. ஓகேவா? ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் எஸ்ஐல ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மாடர்ன் இந்தியால இருந்து ஒரு 5 கேள்வி கேட்கறாங்க, ஏன்ஷியன் மெடிவல் இருந்து ஒரு 5 கேள்வி தான் கேட்கறாங்க. நல்லா பாருங்க, இதெல்லாமே ஐயனம் தான், இந்தியன் மூவ் தான். மாடர்ன் இந்தியா ஏதோ மாடர்ன் தான், இதெல்லாம் கூட பழசுன்னு வச்சுக்கலாம், பழசு. இதெல்லாம் மாடர்ன் தான். ஓகேவா? இதுவும் மாடர்ன் இந்தியாவில் வந்துடும். ஆமா, ஐரோப்பியரோட கையில இருந்தே அப்படித்தானே. அப்ப கிட்டத்தட்ட இப்போ இதுவும் மாடர்ன் இந்தியா தான். பாத்தீங்கன்னா தெரியும், இதுவும் மாடர்ன் இந்தியா தான். ஒரு 5 கேள்வி மாடர்ன் இந்தியா தான் வருது, 5 கேள்வி தான் பழசு கேட்கறாங்க. எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணி படிச்சுக்கோங்க, கண்டிப்பா படிச்சலாம். ஹிஸ்டரி ரொம்ப ஈஸி. இதே மாதிரி அப்படியே ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்க்குலாம் எப்படிலாம் கேட்கறாங்க, அதுக்கு என்னென்ன படிக்கணும் எல்லாமே நான் சொல்றேன். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. உளவியல், சைக்காலஜி, சயின்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஓகே, நம்ம கிளாஸஸ் ஓகேவா இருக்கு, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா இது வந்து ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.